ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். குடியரசு தின ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் இங்கே ட்ரை கலர் ரைஸ் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே டொமேட்டோ ரைஸ் பண்ண போகிறேன். 2 டொமேட்டோ, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கேஷ்யூ எடுத்துருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணலாம். பேன் வைக்கலாம். பேன் நல்லா சூடாக இருந்தும் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்தலாம். கூடவே கேஷ்யூவும் சேர்த்தலாம். கேஷ்யூ உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் அந்த வதங்கி வரும்போது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம சாதம் சாப்பிடும்போது பச்சை மிளகா கடிச்சு வச்சுருந்தா அந்த காரம் நமக்கு தெரியாது. இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் தாங்க சின்னதாக கட் பண்ணி வைங்க, வேக ஃப்ரை ஆகிடும். டொமேட்டோ ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்தலாம். இதெல்லாமா நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறது, தக்காளியும் வெங்காயமும் வதங்கி வரத்துக்கு, அதாவது வேகிறதுக்கு. இப்போ வெந்துடுச்சு. இப்போ சாதம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிறது சாதம். அவ்வளோதாங்க, டொமேட்டோ ரைஸ் ரெடிங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்க எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். டொமேட்டோ ரைஸ் ஈஸியாக பண்ணிடலாங்க. 20 மினிட்ஸ் தான் வேணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு புதினா ரைஸுங்க. ஒரு பிடி புதினா எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகா. கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பருப்பு கூடவே புதினாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து புதினா சாதத்துக்கும் சேர்த்தியே இதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வரணுங்க. இப்போ பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகா. இப்போ அரைச்சி வச்ச புதினாவை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை வதக்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாதம் சேர்த்துக்கலாம்.
எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா புதினா ரைஸும் ரெடிங்க. ஏதோ ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கும் 15 மினிட்ஸ் போதுங்க. சாதம் வடித்து வச்சுன்னா 15 மினிட்ஸுக்குள்ளே இது ஆகிடும். அவ்வளோதாங்க, புதினா ரைஸ் ரெடி. இதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கு குட்டீஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். இப்போ தயிர் சாதத்துக்கு நான் சாதம் தயிரும் எடுத்துருக்கேன். இது கூட உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் சாதம் ரெடிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.